தமிழக அரசு தொடர்ந்து நடிகர் விஜய் விமர்சனம் செஞ்சிருக்காரு சார். நேற்று திருச்சியில பாத்தீங்கன்னா திருக்கோளூர்ல சொல்லிட்டேன் அதுக்கு. அதுதான் சார். இப்ப இங்க எப்படி பாக்குறீங்க? மூத்த முதலமைச்சர் எப்படி பாக்குறீங்க சார்? இதுதான் நல்ல தெளிவா தமிழக முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அங்கங்கே சொல்லி இருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலே அவர் ஏதோ ஒரு இடத்தை செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் அவர் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு தெரியும், இங்கே விக்கிரவாண்டி நம்ம மாவட்டத்தில் தான் நடந்தது. அந்த விக்கிரவாண்டியில் யார் யார் கலந்துக்கினாங்களோ அவங்க தான் எல்லாரும் அதே கும்பல் தான், அதே ஆட்கள் தான் மதுரைக்கு போனவங்க. அந்த மதுரையில் கலந்துக்கிட்ட ஆட்கள் தான். ஏன்னா தமிழ்நாடு பூரா அவருக்கு இருக்கிற ஆட்களே அவ்வளோதான். அவங்க தான் திருச்சியிலும் கலந்துக்கிட்டவங்க. அவர் அதனால தான் சனிக்கிழமைங்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் வரணும்ல, தினம் தொகுதியை போய் பார்க்கணும்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, கூட்டம் இருக்காது என்ற உணர்வோடு அதை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் அடுத்த முதல்வர் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வர் தமிழக முதலமைச்சர் தளபதி தான் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. அதை அவங்களே சொன்ன மாதிரி புதுசோ பழசோ யார் வந்தாலும் அதை யாரும் ஆட்டி பார்க்க முடியாது. ஏங்க அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அது ஒரு கட்சி இல்லை, இப்ப 5 கட்சியா இருக்குது. அதனால 5 கட்சியில இருக்க ஒவ்வொருத்தரும் 5 கட்சியில இருக்க ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துட்டு தான் வராங்க. அதுதான் அதுல நடந்துகிட்டு இருக்கிறது. அது கடைசியில எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு செங்கோட்டையில இருந்து அங்க இப்ப இன்னைக்கு இவரு என்ன நடக்குதுன்னு அவங்க பிஜேபியினுடைய கைப்பாவைகளாக அதிமுக மாறிவிட்டது என்று துணை முதலமைச்சர் அவர்கள், உதயநிதி அவர்கள் முன்பே சொல்லிவிட்டார். அதுதான் உண்மை.